ஐயா, பஞ்சாயத்தை மாயா தான் கூட்டியிருக்காங்க. மாயா, பஞ்சாயத்தை எதுக்காக கூட்டியிருக்க? ஐயா, ஆருத்ரா தரிசனத்து அன்னைக்கு நடன போட்டி வைக்கிறதா முடிவு செஞ்சிருந்தீங்க. நடுவுல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததும் என்னால போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி போட்டி வேண்டான்னு நீங்களே கேன்சல் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். அப்படி நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம். சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல போட்டி நடக்கணும்னு உங்களை கேட்டுக்கதான் நான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன். என்ன சொல்ற? உன்னால தனியா எழுந்து நிக்கவே முடியாத சூழ்நிலையில இருக்கிறப்போ எப்படி போட்டியில ஆட முடியும்? போட்டிக்கு இன்னும் 10 நாள் கால அவகாசம் இருக்கேன். அதுக்குள்ள உடம்பு குணமாகி என்னால எழுந்து ஆட முடியும்னு நான் நம்புறேன். விஷப்பரீட்சை வேண்டாமா? விஷ பரீட்சை எல்லாம் இல்லைங்கய்யா, முழு நம்பிக்கையோடு தான் சொல்றேன். பெரியப்பா மறுகிறதும் பொண்ணு உருகிறதும் உங்க நாடகத்தை எல்லாம் வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே? ஊரை கூட்டி பஞ்சாயத்துங்கிற பேர்ல யாரு ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? இத பாருங்கம்மா, பஞ்சாயத்துல கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏதோ வாயில வந்தபடி உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. நான் உண்மைய சொன்னா உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருது? எது உண்மை? பஞ்சாயத்துல யாரும் உறவு முறையில பேசிக்கிட்டு இருக்கல. எல்லாமே நியாயப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. குத்தலா பேசுறத விட்டுட்டு உங்களோட கருத்து எதுவோ அத சொன்னா போதும். அன்னைக்கு போட்டி நடக்காதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, முடிஞ்சு போன முகூர்த்தத்துக்கு எதுக்கு இவ கெட்டி மேல வாசிச்சுக்கிட்டு இருக்கா? எதுவும் முடிஞ்சு போகல, இனிமேதான் முகூர்த்தமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றேன்.